I'm known by my failures. எனக்கு சக்சஸ் இருக்கு, ஆனா அதை வெளியே சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லணும் என்ன, உங்களுக்காக நாங்க சொல்றோம். ஏன்னா நான் நேர்மையான கொம்பன். உலக நாயகனின் வெள்ளி விழா பட்டியலில் இருக்கும் எண்ணிக்கை 65. வெள்ளி விழா கொடுத்த நாயகன் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. நான் வெற்றி பெற்றவன், வீரமே வாகையே சூடும். பயோகிராஃபியா ஃபிக்ஷனா சொல்ல முடியாத மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கலர். உலகத்தில் உசந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. Once upon a time there lived a ghost. இன்று நம் உலக நாயகனும் உதயபாரதியும். இந்த வீடியோல நாம இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் பார்க்க போறோம். இது சம்பவம் மட்டும் இல்ல, இது ஒரு சரித்திரம். உலக நாயகனின் வெள்ளி விழா படங்களின் லிஸ்ட். வெள்ளி விழா நாயகன் யார் அப்படின்னு தமிழ்நாட்டுல நிறைய டைம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஒருவேளை மைக் மோகனா இருக்குமா, இல்ல பாக்யராஜா இருக்குமா, வேற யாராவது நடிகரா இருக்குமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா உண்மையான வெள்ளி விழா நாயகன் யார்னா அது வெறும் உலக நாயகன் கமல்ஹாசன் மட்டும்தான். உலகநாயகனின் வெள்ளி விழா படங்களின் எண்ணிக்கை எத்தனை யாருக்காவது தெரியுமா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ 25 படம் ஓடிச்சு, 30 படம் ஓடிச்சு, சில பேர் 45 படம் ஓடிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே உலகநாயகனின் வெள்ளி விழா பட்டியலில் இருக்கும் எண்ணிக்கை 65. He was known to be a killer and feared the most. 65 படங்கள் வெள்ளி விழா ஓடுனதா நம்மளுக்கு லிஸ்ட் இருக்கு. அதுல 60 படங்கள் டைரக்ட் வெள்ளி விழா படங்கள். டப்பிங்ல ஓடுன வெள்ளி விழா படங்களை சேர்க்காம. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் படம் வெள்ளி விழா ஓடுச்சு, அதோடைய டப்டு வெர்ஷனான ஹிந்துஸ்தானிய வெள்ளி விழா ஓடி இருக்கு. அதை நம்ம சேர்க்காம வெறும் இந்தியனை மட்டும் சேர்க்கிறோம். அது இல்லாம 5 படங்கள் வெள்ளி விழா ஓடி இருக்கு. அந்த படங்கள் மற்ற மொழியில ஓடின வெள்ளி விழா படங்கள். ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் 65 வெள்ளி விழா படங்கள். இந்த வெள்ளி விழா பட்டியல ஒன்னா நம்ம பார்க்கலாம். அந்த படத்தின் உண்மையான பிரத்யேகமான நியாயமான போஸ்டுகளையும் நாம பார்க்கலாம். இந்த படம் வெள்ளி விழா ஓடிச்சு அப்படின்னு சும்மா லிஸ்ட்ல சேர்க்காம அதனின் உண்மையான ஆதாரமான பேப்பர் கட்டிங்குடன் நாம இப்ப லிஸ்ட வெளியிட போறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னு உலகநாயகனின் வெள்ளி விழா படம் எதுன்னு எல்லாருக்கும் தெரியுமா? அவர் முதலில் கதாநாயகனாக நடித்த கன்னியாகுமரி திரைப்படம் வெள்ளி விழா ஓடி இருக்கு. இந்த படம் 5 தியேட்டர்ல 100 நாள் ஓடி இருக்கு. இத நம்ம ஜீவா கலைஞானி கண்டெடுத்து 100வது நாள் போஸ்டர் நம்ம கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம மணிச்சந்திரா அவர்களும் கேரளத்தை சேர்ந்த சில நண்பர்களும் நமக்கு கன்னியாகுமரியுடைய வெள்ளி விழா போஸ்டர் ஷேர் பண்ணாங்க. அதை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ உலகநாயகன் முதல்ல நடிச்ச ஹீரோவா நடிச்ச கன்னியாகுமரி படமே ஒரு வெள்ளி விழா படம் அப்படிங்கிறது சிறப்பு மிக்கது. இரண்டாவது ஓடின உலகநாயகனின் வெள்ளி விழா படம் விஷ்ணு விஜயம். விஷ்ணு விஜயத்தோட 155வது நாள் போஸ்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுல 4 தியேட்டர் இருந்துச்சு. அதோடைய 175வது நாள் போஸ்டரை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அது கிடைச்ச உடனே நம்ம அப்டேட் பண்ணுவோம். சோ இரண்டாவது படம் வெள்ளி விழா படம் விஷ்ணு விஜயம். மூன்றாவது வெள்ளி விழா படம் தமிழில் முதலாக உலகநாயகனுக்கு கொடுத்த வெள்ளி விழா படம். அந்த படம் தான் அவள் ஒரு தொடர்கதை. இந்த படத்தோட போஸ்ட் நமக்கு கிடைக்கவே இல்லை. இதை நம்ம சோர்ஸ் எதுல இருந்து எடுத்து பார்த்தோம்னா பிலிம் நியூஸ் ஆனந்தன் சார்து உலகத்துக்கே தெரியும் அவள் ஒரு தொடர்கதை ஒரு வெள்ளி விழா படம்னு சித்ரா தியேட்டர்ல வெள்ளி விழா ஓடி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே. என்ன சிறப்பு அம்சம்னா கண்டினியூஸா 3 படமும் வெள்ளி விழா படம் அமைஞ்சிருக்கு உலகநாயகனுக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல் ஒண்ணு கன்னியாகுமரி, அதுக்கப்புறமா ரெண்டாவது ஒண்ணு விஷ்ணு விஜயம், மூணாவது அவள் ஒரு தொடர்கதை. இந்த 3 படமே ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வந்த படங்கள் தான். இதுக்கு இடையில அன்பு தங்கை பண்ணாரு, பட் அது ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். கண்டினியூஸா ஹேட்ரிக் வெள்ளி விழா படம் அமைஞ்சது உலகநாயகனுக்கு தான் அப்படின்னு நமக்கு தெரியுது. 4வது ஒண்ணு வெள்ளி விழா படம் ராசலீலா.
இந்த போஸ்டரை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம சௌமியா காயு, அதுக்கப்புறம் நம்ம மணிச்சந்திரா இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு ராசலீலா போஸ்டரை கண்டு எடுத்து கொடுத்தாங்க. இந்த ராசலீலா படம் மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருந்தாலும் அது தெலுங்குல தான் வெள்ளி விழா போன போஸ்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. மலையாளத்திலயும் வெள்ளி விழா போனதா சொல்றாங்க, பட் அது நம்ம இன்னும் கிடைக்கல. சோ ஆக மொத்தம் 4வது படம் ராசலீலா அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 5வது படம் என்னன்னா பொன்னி அப்படிங்கிற மலையாள படம் வெள்ளி விழா ஓடி இருக்கு. இந்த படத்தோட போஸ்டர் நம்ம மணிச்சந்திரா ரிலீஸ் பண்ணிருக்காரு. 180 நாள் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதை நம்ம பார்த்தோம். 6வதா ஒண்ணு வெள்ளி விழா படம் மன்மத லீலா. அதாவது மன்மத லீலை படத்தை தெலுங்குல டப் பண்ணிருக்காங்க. அந்த படம் தெலுங்குல பயங்கரமா ஓடி இருக்கு, வெள்ளி விழா ஓடி இருக்கு. அந்த போஸ்டரை நம்ம ஜீவா கலைஞானி 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கண்டெடுத்து கொடுத்துட்டாரு. 7வதா ஒண்ணு வெள்ளி விழா படம் அந்துலேனி கதா. இது தெலுங்குல எடுக்கப்பட்ட அவள் ஒரு தொடர்கதையோட ரீமேக் வெர்ஷன். இந்த படத்துல உலக நாயகன் கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு. ரஜினி சார் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிருக்காரு. இந்த படம் 218 நாள் ஓடி இருக்கு. இந்த போஸ்டையும் நம்ம ஜீவா கலைஞானி தேடி கண்டு எடுத்து கொடுத்திருக்காரு. அவருடைய புக்லயும் இந்த போஸ்ட் இருக்கு. 8வது படம் கவிதா. இது ஒரு பெங்காலி படம். உலகநாயகன் நடித்த ஒரே பெங்காலி படம் இது அப்படின்றது சிறப்பு மிக்கது. அவர் நடிச்ச ரோலும் பயங்கர சிறப்பான ரோல். விகட கவி ரோல அதுல சும்மா வெளுத்து வாங்கியிருப்பாரு. அதாவது அவள் ஒரு தொடர்கதையோட ரீமேக் வெர்ஷனான கவிதா இப்ப வரைக்கும் பெங்காலி ஜனங்களாக நினைவு கொள்ளப்படுது. அந்த படத்தோட வெள்ளி விழா போஸ்டும் இன்னும் நமக்கு கிடைக்கல. அந்த படம் வெஸ்ட் பெங்கால்ல 5 தியேட்டர்ல வெள்ளி விழா ஓடி இருக்கு. சாப்ளின் மினர்வா தியேட்டர்ல 225 நாள் ஓடி இருக்கு. இந்த படத்துடைய போஸ்டர் எங்க இருக்குன்னு இப்ப வரைக்கும் தெரியல. 1-2 பேர் பார்த்ததா நம்மளுக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து சொல்றாங்க. இந்த படத்தோட வெள்ளி விழா போஸ்டர் கல்கத்தால இருக்க ஒரு பழைய லைப்ரரியில இருக்கு அப்படின்னுட்டு நமக்கு விஷாலுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்காக நாம கல்கத்தா கிளம்பி போலான்னு பார்த்தா முடியுமா? இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா? முடியாது. முடியுமா? இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்மளால போக முடியாது. இன்கேஸ் ஃபியூச்சர்ல நானோ இல்ல விஷாலோ அந்த லைப்ரரிக்கு போனா நாம அந்த போஸ்டரை பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு எடுத்து அனுப்புறோம். அப்படி இல்ல வேற யாராவது கல்கத்தா சேர்ந்தவங்களோ இல்ல கல்கத்தா போறவங்களோ இருந்தா தயவு செஞ்சு அந்த லைப்ரரிக்கு போய் உலகநாயகனுடைய கவிதாவுடைய போஸ்டரை கொஞ்சம் போட்டோ எடுத்து அனுப்புங்க. 9வது வெள்ளி விழா படம் 16 வயதுகளே. இந்த படம் நிறைய ஊர்கள்ல வெள்ளி விழா ஓடி இருக்கு. ஆனா மதுரையில மட்டும் இந்த படம் 277 நாள் ஓடி இருக்கு. அந்த 270 நாள் 250 நாள் போஸ்ட் இப்ப நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா 16 வயதினுடைய வெள்ளி விழா போஸ்ட் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு, ஆன்லைன்லயும் இருக்கு. நாமளும் அதை நிறைய டைம் போஸ்ட் பண்ணிருக்கோம். உலகநாயகனின் 10வது வெள்ளி விழா படம் கோகிலா. இது ஒரு கன்னட படம். நம்ம உலகநாயகன் இருக்காரு பாருங்க, அவர் எல்லா மொழியிலும் சும்மா வெள்ளி விழா கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரியுது. இந்த கோகிலா படம் கர்நாடகால 100 நாள் தான் ஓடிச்சு. ஆனா அத நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க விட்டு கொடுக்கலங்கிறது தான் ஹைலைட். என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல இந்த படம் 200 நாள் ஓடி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உலகநாயகனின் 11வது வெள்ளி விழா படம் மதனோற்சவம். இந்த படத்துடைய 272வது நாள் 282வது நாள் போஸ்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுல 2 தியேட்டர் இருந்தது. அந்த படம் 300 நாள் தாண்டி ஓடிச்சு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டோம். 1 வருஷம் ஓடிச்சுன்னு கூட நமக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த படத்துடைய 300 நாள் போஸ்டோ இல்ல 350 நாள் போஸ்டோ ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு நம்ம மணிச்சந்திரா தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா 282 நாள் ஓடுனது நமக்கு நல்லாவே தெரியும். சோ வெள்ளி விழா லிஸ்ட்ல மதனோற்சவம் 11வது இடத்துல இருக்கு. அடுத்து உலகநாயகன் நடிச்ச வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இந்த படத்துல உலகநாயகன் சாரும் அவருடைய நண்பர் ரஜினிகாந்தும் இணைந்து நடித்த படம். இந்த படம் நல்ல ஒரு பயங்கரமான ஹிட் ஆயிருக்கு. சென்னையிலும் பெங்களூர்லயும் இந்த படம் வெள்ளி விழா ஓடி இருக்கு. 13வது வெள்ளி விழா படம் மரோ சரித்ரா. இந்த படத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு மாபெரும் சரித்திரம். தமிழ்நாட்டுல 596 நாள் சவையர் தியேட்டர்ல ஓடிச்சு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஜீவா கலைஞானியும் ராஜபார்வை ராமேஸ்வரம் தேடி கண்டுபிடிச்சதுல 693 நாள்ல இருந்து 700 நாள் வரைக்கும் இந்த படம் பெங்களூர்ல ஓடி இருக்கு. 690வது நாள் போஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து பிரமிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் 100 வாரங்கள் ஓடி இருக்கு. மரோ சரித்ரா படம் உலகநாயகனின் 14வது வெள்ளி விழா படம் வயநாடும் தம்பன். இந்த படம் உலகநாயகன் டிஃபரெண்ட் கெட்டப்ல நடிச்ச படம். மலையாளத்துல பயங்கர சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. மலையாள ரசிகர்களால இப்போ கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த படத்துடைய போஸ்டரை நமக்கு மணிச்சந்திரா எடுத்து கொடுத்திருக்காரு. அடுத்து உலகநாயகனின் 15வது வெள்ளி விழா படம் எதுன்னா சிகப்பு ரோஜாக்கள். இந்த சிகப்பு ரோஜாக்கள் படம் மதுரையில 183 நாள் ஓடி இருக்கு. பெங்களூர்ல 217 நாள் ஓடி இருக்கு. திப்புலம் தியேட்டர்ல. உலகநாயகனின் 16வது வெள்ளி விழா படம் ஈட்டா அப்படிங்கிற மலையாள படம். இதுல அவருடைய ஃபேவரட் நடிகையான சீமா அவர்களோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இந்த படம் வெள்ளி விழா போஸ்டரை நமக்கு மணிச்சந்திரா அறிமுகப்படுத்தி. 17வது வெள்ளி விழா படம் சோமக்கடுத்தி சொக்கோ கொடுத்தி அப்படிங்கிற தெலுங்கு படம். இத தமிழ்ல இருநிலவுகள் அப்படின்னு டப் பண்ணிருக்காங்க. இந்த படம் 275 நாள் ஆந்திரால ஓடி இருக்கு. அடுத்த படம் இடிகாத காது. இடிகாத காடு படம் அவர்கள் படத்துடைய தெலுங்கு ரீமேக். இந்த படம் 200 நாள் ஓடி இருக்கு. 19வது வெள்ளி விழா படம் ஒரு சிறப்பான சம்பவ படம் அப்படின்னே சொல்லலாம்.
அதாவது இந்த படம் எதுன்னா இதுதான் நீயா அப்படிங்கிற படம். இந்த நீயா படம் எப்படி ஓடுச்சு அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த படம் தமிழீழம் யாழ்ப்பாணத்திலையும் இலங்கை கொழும்புலையும் இணைந்து 733 நாள் மேல ஓடி இருக்கு. அதாவது 108 வாரங்களுக்கு மேல ஓடி இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிகிளே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோ இந்த நீயா படம் ஒரு சரித்திரம் படைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2 வருடங்கள் கிட்ட ஓடி இருக்கு. அதாவது 750 நாள் கிட்ட ஓடி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த படத்துடைய போஸ்டர் சௌமியா காயுவும் திரு சத்யமூர்த்தி அவர்கள் கிட்ட இருந்தோம், அதுக்கப்புறம் பூங்குழி, சோபனா பூங்குழி அப்படின்னு நிறைய பேர் கிட்ட இருந்து நமக்கு நீயா போஸ்டர்கள் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டோம் இருக்கோம், பண்டு பிரமிச்சிருக்கோம். உலக நாயகனின் 20வது வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா கல்யாணராமன். இந்த கல்யாணராமன் படம் எந்த அளவுக்கு ஓடிச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கல்யாணராமன் படம் சென்னையில வெள்ளி விழா ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழ் ஈழத்திலையும் 182 நாள் ஓடி இருக்கு. 180வது நாள் விளம்பரத்துல சிறுவர்களுக்கு கல்யாணராமன் பல் இலவசமாக வழங்கப்படும்னு போட்டிருக்காங்க. கல்யாணராமன் படம் பயங்கரமான சூப்பர் ஹிட் படம். சென்னையில பட்டி தொட்டி எல்லாம் நிறைஞ்சு ஓடின படம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து உலகநாயகனின் வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அழியாத கோலங்கள். இந்த படம் 26 வாரங்கள் ஓடி இருக்கு. இந்த அழியாத கோலங்கள் படத்துல உலகநாயகன் ஒரு சிறப்பு தோற்றத்துல கெஸ்ட் ரோல்ல வருவாரு. இந்த படம் 26 வாரங்கள் ஓடி. அதுக்கப்புறம் ஓடின உலகநாயகனின் வெள்ளி விழா படம் எதுன்னா உல்லாச பறவைகள். இந்த படம் தமிழ் ஈழத்துல ஸ்ரீலங்கால வெள்ளி விழா ஓடி இருக்கு. 182 நாள் ஓடி இருக்கு. இந்த போஸ்டையும் நம்ம சௌமியா காயம் மூலமா, சத்யமூர்த்தி சார் மூலமா நம்ம வேழவேந்தனுடைய கலெக்ஷன்ஸ்ல இருந்து இந்த போஸ்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து ஓடின 23வது உலகநாயகனின் வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் உலக சாதனை படைத்த குரு திரைப்படம். 1096 நாள் கொழும்பு கிங்ஸ்லே ஓடி இருக்கு. இந்த போஸ்டரும் நம்ம வேழவேந்தன் சார் எடுத்து வச்சிருந்திருக்காரு. அந்த போஸ்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த படம் 1096 நாள் கொழும்பு கிங்ஸ்லேல ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் 2 தியேட்டர்ல 1000 நாளைக்கு மேல ஓடி இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இந்த படத்துடைய 816வது நாள் போஸ்டர், 1 வருட போஸ்டர், 2 வருட போஸ்டர், 285வது நாள் போஸ்டர்னு நிறைய போஸ்டர்களை ஆல்ரெடி நம்ம இன்டர்நெட்ல பார்த்திருக்கோம். அது இல்லாம வேழவேந்தன் சாருடைய கலெக்ஷன் மூலமாவும் இந்த படத்துடைய வெளி விழா போஸ்டர், வேழவேந்தன் அவர்கள் எடுத்து வச்சிருந்த போஸ்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டர்நெட்லயும் நம்மளுக்கு நிறைய போஸ்டர் கிடைச்சிருக்கு. சோ இந்த குரு படம் ஒரு உலக சாதனை படைத்த உலக அதிசயமான ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு இப்ப நம்ம வினை தாண்டி ஒரு படம் 1000 நாள் ஓடிச்சு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அது ஏதோ ஒரு மல்டிபிளெக்ஸ்ல லவர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம ஒன்னும் கேவலமெல்லாம் பேசல, ஓடி இருக்கு. ஆனா எந்த ஒரு பெரிய ஒரு முதலீடமோ இல்லாம, இல்ல ஒரு ரப்பர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியோ, இல்ல ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் ஆட் பண்ண மாதிரியோ எதுவுமே பெருசா இல்லாம குரு படம் உலகநாயகனுக்காகவே 1000 நாள் ஓடி இருக்கு. அதுவும் இலங்கையில 1000 நாள் ஓடினது ஒரு உலக அதிசயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு படம் மறுபடியும் வரவும் முடியாது. இந்த மாதிரி 1000 நாள் ஓடவும் முடியாது. இந்த உலக சாதனையை பீட் பண்ணவும் முடியாது. செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? 24வது வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு படத்துடைய தெலுங்கு வருஷம் ஆந்திரால 180 நாளைக்கு மேல ஓடி இருக்கு. இந்த படத்துடைய 186வது நாள் போஸ்டர் ஜீவா கலைஞானி அவர்கள் அவர் புக் மூலமா வெளியிட்டு இருக்காரு. உலகநாயகனின் 25வது வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆகாலி ராஜ்யம். இது வறுமை நிறம் சிவப்புடைய தெலுங்கு வருஷன். இந்த படத்துல வெள்ளி விழா போஸ்டரையும் நம்ம ஜீவா கலைஞானி தான் தேடி கண்டுபிடிச்சு அவருடைய புக் மூலமா ரிலீஸ் பண்ணிருக்காரு. அடுத்த உலகநாயகனின் வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா மீண்டும் கோகிலா. இந்த படத்துடைய போஸ்டரும் ஆல்ரெடி இன்டர்நெட்ல இருக்கு. சண்டியா இருக்காரு, ராஜபரவி, ராமு சார், சுந்தர் சார் இவங்க எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. உலகநாயகனின் 27வது வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏக் துஜே கே லியே. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த வீடியோ பத்தாது, ஒரு சரித்திரமே எழுதணும். இந்த படம் 52 வாரங்களுக்கு மேல நிறைய இடத்துல ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட 69 இடங்கள்ல வெள்ளி விழா கொண்டாடி இருக்கு. 84 இடங்கள்ல 100 நாள், 16 இடத்துல கோல்டன் ஜூப்ளி கொண்டாடி இருக்கு. மாம்பேல மட்டும் 84 வாரங்கள் ஓடி இருக்கு. 100 வாரங்கள் ஓடினதா சில இடத்துல சொல்றாங்க, பட் அதுக்கான ப்ரூஃப் நமக்கு இல்ல. சோ இந்த படம் 84 வாரங்கள், அதாவது 600 நாள் கிட்ட ஓடி இருக்கு அப்படின்றது சொல்ல சிறப்பு மிக்கது. இந்தியா ஃபுல்லா பட்டி தொட்டி எங்க ஒரு ஸ்டேட் இல்லாம எல்லா ஸ்டேட்லயும் சில்வர் ஜூப்ளி சூப்பர் ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு பார்த்தா அது இந்த ஏக் துஜே கே லியே தான். சொல்ல போனா பேன் இந்தியா ஸ்டார் யாரு அப்படின்னு இப்ப எல்லாம் கொஸ்டின் மார்க் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா 1981 அது நான் தான் உலகநாயகன் நிரூபிச்சு. அடுத்த வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா கடல் மீன்கள். இந்த படத்துடைய 177வது நாள் போஸ்டரும் 175வது நாள் போஸ்டரையும் ஆல்ரெடி நம்ம சௌமியா காயம் மூலமாகவும் வேழவேந்தர் சார் மூலமாகவும்
சோபனா பூங்குழலி மூலமாகவும் நாம பார்த்தோம். இப்ப கொழும்பு ஃபேன்ஸ் அதை எடுத்து கொடுத்து சும்மா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடல் மீன்கள் படத்துடைய வெள்ளி விழா ஃபங்க்ஷனுக்கு உலகநாயகன் போறதா இருந்துச்சான். ஆனா அந்த நேரத்துல ஈழத்துல நடந்த சில பிரச்சனைகள்னால அவர் இங்க இருந்து கிளம்பலான்னு புக் பண்ண டிக்கெட்டை கேன்சல் பண்ணிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு புதுசா கிடைச்சிருக்கு. அதனால உலகநாயகனே போய் அந்த வெள்ளி விழா ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலான் இருந்த நேரமா பார்த்து அந்த போர் மூலமா அவர் போக முடியாது போச்சு. சோ கடல் மீன்கள் படம் இலங்கையில ஒரு சரித்திரம் படிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த உலகநாயகனின் வெள்ளி விழா படம் வாழ்வே மாயம். இந்த படம் 200 நாள் ஓடி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாழ்வே மாயம் படம் ஒரு சூப்பர் ஹிட் படம். பல ஊர்கள்ல வெள்ளி விழா கொண்டாடின படம். இந்த படத்துடைய போஸ்டர் நம்ம ராஜபாறை ராமு சார் ரிலீஸ் பண்ணிருக்காரு. உலகநாயகனின் 30வது வெள்ளி விழா படம் மூன்றாம் பிறை படம் பல தியேட்டர்கள்ல வெள்ளி விழா போனது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துடைய 200வது நாள் போஸ்டர் 3 தியேட்டருக்கு மேல 200 நாள் தாண்டி ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் 329 நாள் ஓடி இருக்கு சென்னை சுபம் தியேட்டர்ல. சத்யம் காம்ப்ளெக்ஸ்ல 329 நாள் 4 ஷோ ஓடின ஒரே படம் மூன்றாம் பிறை தான். அடுத்து ஒண்ணு வெளிவிழா படம் சனம் தெரி கசம் அப்படிங்கிற இந்தி படம். இந்த படம் 260 நாளைக்கு மேல ஓடி இருக்கு. இந்த படம் 16 தியேட்டர்ல 100 நாள் ஓடி இருக்கு. 3 தியேட்டர்ல வெள்ளி விழா ஓடி இருக்கு. இந்த படத்துடைய 250வது நாள் போஸ்டர் திரு ஜீவா கலைஞானி அவர்கள் அவர் புக் மூலமா ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஹைதராபாத் சாந்தில 250 நாள் ஓடி இருக்கு. அடுத்து உலகநாயகனின் 32வது வெள்ளி விழா படம். இது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் படம் சகலகலா வல்லவன். இந்த படம் 203 நாள் சேலத்துல ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் 175 நாள் பல ஊர்கள்ல ஓடி இருக்கு. ஏவிஎம்மால இப்போ கொண்டாடப்படுற ஒரு படம் இந்த சகலகலா வல்லவன் சொல்லலாம். அவங்களே நிறைய தினம் பெருமையா ட்வீட் போட்டிருக்காங்க. சகலகலா வல்லவனுக்கு அப்புறம் உலகநாயகனுக்கு கொடுத்த இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் பாத்தீங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சகலகலா வல்லவன் மாதிரி ஒரு பயங்கரமான சூப்பர் ஹிட் படம் தமிழ் சினிமாக்கு இனிமே வர முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். 33வது வெள்ளி விழா படம் ஏக் தோ கமல் ஹோ கயா. இந்த படத்துடைய ஹிந்தி போஸ்டர் ரொம்ப நாள் நமக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம வெங்கட்ரமணன் சார் மூலமா சென்னையில நமக்கு இந்த படத்துடைய வெள்ளி விழா போஸ்டர் கிடைச்சிருக்கு. அதை நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்தோம். அடுத்த வெள்ளி விழா படம் சாகர சங்கமம். இந்த படம் ஒரு சாதனை படம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 511 நாளைக்கு மேல பெங்களூர்ல ஓடி இருக்கு. இந்த படம் பல இடங்கள்ல வெள்ளி விழா கொண்டாடி இருக்கு. தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கர்நாடகா, தெலுங்கு அப்படின்னு எல்லா ஊர்கள்லயும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இந்த படம் சலங்கை ஒளி அப்படின்னு டப்பிங் பண்ணி தமிழ்நாட்டிலையும் பல இடங்கள்ல 100 நாளைக்கு மேல ஓடி இருக்கு. அடுத்த வெள்ளி விழா படம் உலகநாயகனின் தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த படம் 253 நாள் மதுரையில ஓடி இருக்கு. இதோட 250வது நாள் போஸ்ட் ஆல்ரெடி நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. அடுத்த உலகநாயகனின் 36வது வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைதியின் டைரி. இந்த படம் மினிபிரியா தியேட்டர்ல 192 நாள் ஓடி இருக்கு. இந்த படத்துடைய 177வது நாள் போஸ்ட் நம்ம ஜீவா கலைஞானி அவர்கள் நமக்கு வழங்கி இருக்காது. நம்ம ஆல்ரெடி அதை நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். அடுத்ததா ஒண்ணு உலகநாயகனின் வெள்ளி விழா படம் சாகர். இந்த படம் 50 வாரங்களுக்கு மேல ஓடி இருக்கு அப்படின்னு நம்ம பிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் சொல்லியிருக்காரு. இந்த படத்துடைய வெள்ளி விழா போஸ்ட் 100 நாள் போஸ்ட் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எல்லார்கிட்டயுமே இன்டர்நெட்ல இருக்கு. 50வது வாரம் போஸ்ட் மட்டும் தான் வெயிட்டிங். அதுக்கு நம்ம கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 38வது வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிராப்தார். இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் இண்டஸ்ட்ரி ஹிட் படம். இந்த படத்துல உலகநாயகன் அமிதாப் பச்சன் அப்புறம் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களும் நடிச்சிருக்காரு. இந்த படம் 50 வாரங்களுக்கு மேல ஓடி இருக்கு அப்படின்னு நிறைய வெப்சைட்ஸ்ல போட்டிருக்காங்க. அமிதாப் பச்சன் சாருடைய பாக்ஸ் ஆபீஸ் வெப்சைட்லயும் போட்டிருக்காங்க. இந்த படத்துடைய 50 வாரங்களுக்கான போஸ்ட் மட்டும் தான் இன்னும் நம்ம கிடைக்காம இருக்கு. 25 வாரங்கள் போஸ்டிங்க நம்ம ஜீவா கலைஞானியும் நம்ம நார்த் இந்தியன் ஃபேன்ஸும் நமக்கு வழங்கியிருக்காங்க. உலகநாயகனின் அடுத்த வெள்ளி விழா படம் காக்கி சட்டை. இந்த படத்தோட போஸ்டர் நாம தான் ரிலீஸ் பண்ணோம். மதுரையை சேர்ந்த கார்த்திகேயன் சார், கொம்பமுத்து சார் இவங்களோட டீம் இந்த காக்கி சட்டையோட வெள்ளி விழா போஸ்டர் நமக்கு கொடுத்தாங்க. இந்த படம் 200 நாள் ஓடுனதா சொல்றாங்க. அந்த போஸ்ட்ல 200வது நாளை நோக்கி அப்படின்னு போட்டிருக்கு. இந்த படம் மதுரை சென்ட்ரல்ல வெள்ளி விழா ஓடி இருக்கு. வெள்ளி விழா நாயகன் கமல் அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. உலகநாயகனின் 40வது வெள்ளி விழா படம் சுவாதி முத்தியம். இந்த சுவாதி முத்தியம் படம் தமிழ் சிப்பிக்குள் முத்து அப்படின்னு டப் பண்ணி பல இடங்கள்ல 100 நாளைக்கு மேல ஓடிச்சு. இந்த சுவாதி முத்தியம் படம் தெலுங்குல பயங்கரமான சூப்பர் ஹிட்டான படமா அமைஞ்சிச்சு. மைசூர் காயத்ரியில 50 வாரங்கள் ஓடி பொன் விழா கொண்டாடப்பட்டது. இந்த போஸ்டையும் நம்ம ஜீவா கலைஞானியும் ராஜபாறை ராமு சாரும் வெளியிட்டிருக்காங்க. உலகநாயகனின் அடுத்த வெள்ளி விழா படம் ஒக்க ராதா இதர கிருஷ்ணலு. இந்த படம் கமல்ஹாசன் சாரும் ஸ்ரீதேவி மேடமும் இணைந்து நடிச்ச கடைசி படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் தெலுங்குல வெள்ளி விழா ஓடி இருக்கு. இந்த படத்தோட போஸ்டையும் நம்ம ஜீவா கலைஞானி அவர்கள் தான் தேடி கண்டுபிடிச்சு அவருடைய புக் மூலமா ரிலீஸ் பண்ணிருக்காரு. உலகநாயகனின் 42வது வெள்ளி விழா படம் புன்னகை மன்னன். வெள்ளி விழா பேப்பர் கட்டிங் எடுக்கிறதுக்கு
நாமப்பட்ட பாடு இருக்கே, ஐயோ யோ யோ யோ, அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல. புன்னகை மன்னன் படம் ஆனந்த் காம்ப்ளெக்ஸ்லயும் மதுரை அபிராமி காம்ப்ளெக்ஸ்லயும் வெள்ளி விழா ஓடி இருக்கு. அந்த வெள்ளி விழா போஸ்டர் கார்த்திகேயன் சார் மூலமா நம்ம மதுரையில வெளியிட்டோம். இந்த படம் ஈகா தேட்டரில் வெள்ளி விழா ஓடிச்சு அப்படின்னு ஈகா தேட்டருடைய மேனேஜர் மூலமா நமக்கு விஷயம் வந்தது. ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனா இந்த படத்துடைய வெள்ளி விழா ஷீல்டு உதயம் தேட்டர்ல ஈகா தேட்டர்ல எல்லாம் இருந்திருக்கு. இப்போ உதயம் தேட்டரே நம்ம கிட்ட இல்ல, ஆனந்த் தேட்டர் இப்ப இல்லவே இல்ல. புன்னகை மன்னனுடைய வெள்ளி விழா போஸ்டர் கிடைச்சதுனால இந்த படமும் வெள்ளி விழா லிஸ்ட்ல ஆதாரத்தோட சேர்ந்து. அடுத்து உலகநாயகனின் வெள்ளி விழா படம் காதல் பரிசு. இந்த படம் தமிழ்நாட்டுல 90 நாள் தான் ஓடிச்சு. ஆனா இந்த படம் கேடி அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டு தெலுங்குல வெள்ளி விழா ஓடி இருக்கு. தமிழ்நாட்டுல ஓடினாலும் தெலுங்குல உலகநாயகனின் படம் 2வது படம் சூப்பர் ஹிட்டா இருக்கு. அடுத்து உலகநாயகனின் 44வது வெள்ளி விழா படம் நாயகன். படம் ஒரு காட்ஃபாதர் ஆஃப் கேங்ஸ்டர் மூவிஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படம் மறுபடியும் தமிழ்லயும் சரி இந்தியாலயும் வரவே வராது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துடைய லிட்டில் ஆனந்த்ல ஒன்று வெளிவிழா போஸ்ட் நம்மளுக்கு ஒரு 2014 10வது வருஷம் நமக்கு கிடைச்சது. அது இல்லாம இந்த படம் மதுரையில 225 நாள் ஓடி இருக்கு. பெங்களூர்லயும் 224 நாள் ஓடி இருக்கு. இந்த பேப்பர் கட்டிங் எல்லாத்தையுமே ஜீவா கலைஞானியும் ராஜபார்வை ராமுவும் தான் நமக்கு கொடுத்தாங்க. உலகநாயகனின் 45வது வெள்ளி விழா படம் புஷ்பக விமானா, அதாவது பேசும் படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் கனடால ரிலீஸ் ஆன புஷ்பக விமானா. இந்த படம் 273 நாள் சப்னா தியேட்டர்ல பெங்களூர்ல ஓடி இருக்கு. உலகநாயகனின் 46வது வெள்ளி விழா படம் சூரசம்ஹாரம். இந்த படம் தமிழ்நாட்டுல 100 நாள் தான் ஓடிச்சு. ஆனா இந்த படம் தெலுங்கு டப்பிங்கான போலீஸ் டைரி அப்படிங்கிற படம் வெள்ளி விழா தாண்டி கிட்டத்தட்ட 195 நாளைக்கு மேல ஓடி இருக்கு. இந்த படத்துடைய 185வது நாள் போஸ்டர் நம்ம ஜீவா கலைஞானி அவர் புக் மூலமா வெளியிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு அந்த படத்துடைய ப்ரொடியூசரும் டைரக்டருமான சித்ரா ரஸ்மணன் அவர்கள் நாள் ஓடுனதுக்கான போஸ்டரை ரீசெண்டா பார்த்தேன். சமாரம் படத்துடைய தெலுங்கு டப்பிங் அவரே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பெருமையா பேசியிருக்காரு. அந்த போஸ்டரையும் உண்மைன்னு ஊர்ஜிதப்படுத்தியிருக்காரு. அடுத்த உலகநாயகனின் வெளிவிழா படம் அபூர்வ சகோதரர்கள். இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட், பிளாக் பஸ்டர், நம்பர் 1 என்ன வேணா சொல்லிக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு படம் இதுக்கு அப்புறமா வரல, இதுக்கு முன்னாடியே வரல. அந்த மாதிரி ஒரு படம் அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் பல இடங்கள்ல வெள்ளி விழா ஓடி இருக்கு. இந்த படம் 235 நாள் ஓடி இருக்கு. ஒரு பேன் இந்தியா ஹிட். 4 crore ஃபுட்ஃபால் எடுத்த படம். தமிழ்ல 28 தியேட்டருக்கு மேல 100 நாள் ஓடி இருக்கு. 10 தியேட்டருக்கு மேல வெள்ளி விழா ஓடி இருக்கு. உலகம் சுற்றும் வாலிபனுடைய ரெக்கார்டை உடைச்சிருக்கு அபூர்வ சகோதரர்கள். ஹிந்தி தெலுங்குலயும் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. பயங்கரமான பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன், ஹையஸ்ட் ஃபுட்ஃபால் எடுத்த படம் இந்த அபூர்வ சகோதரர்கள் சொல்லலாம். இந்த படம் அப்பு ராஜா அப்படின்னு ஹிந்தில ரிலீஸ் ஆகி விசித்திர சகோதரர்கள் அப்படின்னு தெலுங்குல ரிலீஸ் ஆகி அந்த 2 மொழிகள்லயுமே வெள்ளி விழா ஓடி இருக்கு. நம்ம டைரக்ட் கவுண்ட்ல அந்த அதர் லாங்குவேஜ்ல டப்பான அந்த படத்தை நம்ம லிஸ்ட்ல எடுத்துக்கல. அப்படி எடுத்துக்கிட்டா மொத்தம் 65 படங்கள் உலகநாயகன் வெள்ளி விழா படங்கள். அபூர்வ சகோதரர்களை மட்டும் எடுத்துக்கிட்டா 60 படங்கள் உலகநாயகன் வெள்ளி விழா படங்கள். உலகநாயகனின் 48வது வெள்ளி விழா படம் சாணக்கியன் அப்படிங்கிற மலையாள படம். இந்த மலையாள படத்துல கமல்ஹாசன் சார் பயங்கரமா நடிச்சிருப்பாரு. டிஃபரெண்ட் கெட்டப்ல வருவாரு. இந்த படம் ஒரு சைலண்ட் சூப்பர் ஹிட் அப்படின்னு மலையாள ரசிகர்களால கொண்டாடப்பட்டது. இந்த படத்துடைய வெள்ளி விழா போஸ்டர் நம்ம மணிச்சந்திரா நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாணக்கியன் படம் வரும்போது எனக்கு 12 வயசு தான், இந்த படம் பார்த்தா நான் உலகநாயகனை பத்தி இன்ஸ்பயர் ஆனேன்னு சொல்லியிருக்காரு. சூப்பரா இருக்கு சாணக்கியன் போஸ்டர். 175 டேஸ்க்கு சூப்பரா இருக்குல்ல சார்? அப்படி மலையாள ரசிகர்களால் ஈர்க்கப்பட்ட சாணக்கியன் ஒரு மாபெரும் வெள்ளி விழா படம் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகநாயகனின் 49வது வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திரடு சந்திரடு. இது இந்திரன் சந்திரன் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ்லயும் 100 நாள் ஓடி இருக்கு. தெலுங்குல பாத்தீங்கன்னா 365 நாள் ஓடி இருக்கு. இந்த 365வது நாள் போஸ்டர் நம்ம ஜீவா கலைஞானி அவர்கள் அவருடைய புக் மூலமா வெளியிட்டு இருக்காரு. அந்த புக்லயே வெள்ளி விழா போஸ்ட், 200 நாள் போஸ்ட், 250 நாள் போஸ்ட், 300 நாள் போஸ்ட் எல்லாத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. 375 நாள் போஸ்டர் அந்த படத்துடைய ப்ரொடியூசரான சிரஞ்சீவி ஃபேன்ஸ், மூவி பஃப் எல்லாரும் எடுத்து போட்டிருக்காங்க. எடுத்து ரிலீஸ் பண்ணி உலகநாயகனுடைய அந்த 365வது நாள் போஸ்ட் உண்மைதான் அப்படின்னு அவரு ஊர்ஜிதப்படுத்தியிருக்காரு. உலகநாயகனின் 50வது வெள்ளி விழா படம் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் மதன காமராஜன். இந்த படம் உலகநாயகன் 4 கெட்டப்ல நடிச்சாரு. அபூர்வ சகோதரர்களுக்கு அப்புறம் பிளாக் பஸ்டரா ஓடின படம் இந்த மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் 200 நாளைக்கு மேல ஓடி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் காம்ப்ளெக்ஸ்ல 200 நாள் ஓடி இருக்கு. உலகநாயகனின் 51வது வெள்ளி விழா படம் தேவர் மகன்.
இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட், பயங்கரமான சூப்பர் ஹிட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் ஓடி பரவி ஓடின படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் கிராமங்கள்லயும் பல ஊர்கள்லயும் பல நாடுகள்லயும் பயங்கரமா ஓடப்பட்ட படம். இப்போ வரைக்கும் நாயகன் எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் படம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி பல நடிகர்களாலையும் பல இயக்குநர்களாலையும் இன்ஸ்பயர் ஆகி சொல்லப்பட்ட படம் இந்த தேவர் மகன் அப்படின்னு சொல்றோம். இந்த படம் 200 நாளைக்கு மேல ஓடி இருக்கு. மதுரையில சும்மா கலக்கிருக்கு இந்த படம். மீனாட்சி காம்ப்ளெக்ஸ்ல 275 நாள் ஓடி இருக்கு. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் படமும் கூட. அடுத்து உலகநாயகனின் வெளிவிழா படம் மகாநதி. இந்த படம் 201 நாள் அனுப்பளவில ஓடி இருக்கு. இதுதான் நாம பண்ண முதல் சம்பவம். ரவி சார் மூலமா நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கிடைச்ச அந்த போஸ்டர் நம்ம ரிலீஸ் பண்ணோம். மகாநதி படம் லிட்டில் ஆனந்த்லயும் வெளிவிழா தாண்டி 180 நாள் 190 நாள் ஓடிச்சுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஆனா நம்மளுக்கு அந்த போஸ்டர் கிடைக்கல, கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த படம் அனுப்பளவில 201 நாள் ஓடுனது நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த போஸ்டர் நாம தான் ரிலீஸ் பண்ணோம். அடுத்த உலகநாயகனின் வெள்ளிவிழா படம் மகளிர் மட்டும். இந்த படம் 175 நாள் ஓடிச்சு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். முப்பெரும் விழா எடுத்து உலகநாயகன் சிறப்பா அதை கொண்டாடினாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா உலகநாயகன் அவருடைய சொந்த படம். அதுல அவர் ஒரு கெஸ்ட் ரோல் வருகிறார். உலகநாயகனின் 54வது வெள்ளி விழா படம் சுபசங்கல்பம் அப்படிங்கிற தெலுங்கு படம். இந்த படம் பாசவலை அப்படின்னு தமிழ்ல டப்பிங் பண்ணப்பட்டு 100 நாளைக்கு மேல ஓடிச்சு. இந்த படம் ஒரு சைலண்ட் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஃபர்ஸ்ட் சரியா போகாம இருந்தது, படம் ஓடாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஸ்லோவா ரசிகர்களோட ரசனை மூலமா இந்த படம் பயங்கரமா பிக்கப் ஆகி சூப்பர் ஹிட் ஆச்சு. சொல்ல போனா விசாகப்பட்டினத்துல அந்த மீனவ கிராமங்கள்ல இந்த படத்தை கொண்டாடினதா ஒரு ஆர்டிகிளே நமக்கு கிடைச்சிருக்கு. அது இந்த படத்துடைய வெளிவிழா போஸ்டையும் நம்ம மணிச்சந்திரா அவர்கள் தேடி கண்டுபிடிச்சு, நம்ம விஷால் அவர்களும் தேடி கண்டுபிடிச்சு நம்ம கொடுத்துருக்காங்க. ஆந்திரால இருக்க வாரங்கள்ல, அதாவது இப்ப தெலுங்கானா, அங்க இருக்க நாகஸ்ரீ கிட்டையும் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த சுதீப் குமார் கிட்டையும் இந்த போஸ்டுகள் இருக்கு. இத நம்ம மணிச்சந்திரா கண்டுபிடிச்சிருக்காரு. உலகநாயகனின் 55வது வெள்ளி விழா படம் இந்தியன். இந்த படம் ஒரு பயங்கரமான இண்டஸ்ட்ரி ஹிட், ஆல் ஓவர் பேன் இந்தியா ஹிட். அதாவது பாத்தீங்கன்னா இந்த படம் தமிழ்ல மட்டும் சில்வர் ஜூப்ளி இல்ல, ஹிந்தில 200 நாளைக்கு மேல ஓடி இருக்கு. ஹிந்தில ஹிந்துஸ்தானின்னு சொல்லிட்டு பேன் இந்தியா ஹிட்டாவும் பிளாக் பஸ்டர் ஹிட்டாவும் மும்பை ஈராஸ்ல ஹிந்துஸ்தானி படம் 203 நாள் ஓடி இருக்கு. பாரதியடு அப்படின்னு தெலுங்குல ரிலீஸ் ஆகி அதுலயும் வெள்ளி விழா ஓடி இருக்கு. ஆஸ்கரின் கதவை தட்டி கொண்டிருக்கும் இந்தியனுக்கு வெள்ளி விழான்னு போட்டிருக்கோ அதே மாதிரி தெலுங்குலயும் போட்டிருக்கு. 3 மொழிகள்ல வெள்ளி விழா ஓடின ஒரு பேன் இந்தியா பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் இண்டஸ்ட்ரி படம் இந்தியன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து உலகநாயகனின் வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அவ்வை சண்முகி. இந்த படம் சூப்பரா பயங்கரமா ஓடிச்சு. பாமா சத்யபாமா அப்படின்னு ரிலீஸ் ஆகி தெலுங்குலயும் 150 நாளைக்கு மேல ஓடிச்சு. நிறைய பேர் இது வெள்ளி விழா ஓடிச்சு பாமா சத்யபாமா அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கான ப்ரூஃப் நமக்கு எதுவும் கிடைக்கல. சோ நமக்கு கிடைச்ச ப்ரூஃப் வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்ல 200 நாள் ஓடி இருக்கு. அதாவது அபிராமி தியேட்டர்லயும் கேஜி காம்ப்ளெக்ஸ்லயும் ஓடி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த கேஜி காம்ப்ளெக்ஸ் உடைய போஸ்ட் எதுவுமே நமக்கு இன்னும் கிடைக்கல. அதை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். சோ தமிழ்ல வெள்ளி விழா ஓடி 200 நாள் ஓடின படம் அவ்வை சண்முகி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. உலகநாயகனின் 57வது வெள்ளி விழா படம் எதுன்னு பாத்தீங்கன்னா உலகநாயகனே எழுதி இயக்கி நடித்த சாச்சி 420 அப்படிங்கிற ஹிந்தி படம். அதாவது அவ்வை சண்முகியோட ஹிந்தி ரீமேக் இந்த சாச்சி 420. இந்த படம் பயங்கரமான சூப்பர் ஹிட் ஆச்சு. 4 தியேட்டர்களுக்கு மேல வெள்ளி விழா ஓடி இருக்கு. 58வது படம் உலகநாயகனின் கடைசி வெள்ளி விழா படம் தெனாலி. தெனாலி படம் 200 நாள் ஓடுனதா சொல்றாங்க. பட் அதுக்கான ப்ரூஃப் நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 175 நாள் ஃபங்க்ஷன் நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் இப்ப 12th படிச்சுட்டு இருந்தேன். அதோடைய வெள்ளி விழா போஸ்டர் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு, இன்டர்நெட்லயும் இருக்கு. சோ உலகநாயகன் கடைசியா கொடுத்த வெள்ளி விழா படம் தெனாலி தான். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வெள்ளி விழா படங்களே கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இது 58வது வெள்ளி விழா படம் தெனாலி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. என்னடா ஒரு கெட்டப் சேஞ்ச் அப்படின்னு பாக்குறீங்களா? விஷயம் இருக்கு. அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 58 படங்கள் வெள்ளி விழா படங்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இங்கதான் ஒரு சிக்கல். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை கிட்டத்தட்ட நாங்க 4ல இருந்து 6 மாசமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த வீடியோ எடுத்து முடிச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ற நேரமா பார்த்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி மணிச்சந்திரா அவர்களால நிறைகுடம் படத்துடைய வெள்ளி விழா போஸ்டர் நம்ம கண்டறிஞ்சோம். இது நிறகுடம் படத்தோட வெள்ளி விழா போஸ்டர். வாவ், பார்க்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. 175 டேஸ் ஓடி இருக்கிறது. நிறகுடம் படம் கமல் சாரும் ஸ்ரீதேவி சேர்ந்து நடிச்ச படம். அதை நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்க்கல. அது இல்லாம இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி மணிச்சந்திரா நம்ம கிட்ட இன்னொரு படத்துடைய வெளிவிழா போஸ்டரையும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது எந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிய பாடம் அப்படிங்கிற மலையாள படம். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. இது வரைக்கும் உலகநாயகனின் வெளிவிழா படங்கள் அப்படின்னு ஒரு வருஷப்படுத்தி 58 படங்கள் சொல்லிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 படங்கள் ஆட் ஆயிருக்கு. நான் 1வது படத்துல இருந்து வருஷப்படுத்தி 40வது படம், 35வது படம், 55வது படம் சொல்லிட்டேன். இப்போ நம்ம திரும்பவும் போய் மறுபடியும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணுமா என்ன?
ஐயோ வேணாம், இப்ப எடிட் பண்ண முடியாது. எடிட்டிங்கும் பண்ணியாச்சு, நம்ம இதுவும் பண்ணியாச்சு. முடியாது, நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன், எல்லா கொட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். சோ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இது 59வது படம் 60வது படம் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா உலகநாயகனின் புதுசா கண்டுபிடிச்ச 59வது படம் நிறகுடம் அப்படிங்கிற மலையாள படம். இந்த படம் 1977ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வெள்ளி விழாவோடு இருக்கு. இந்த போஸ்டர் நம்ம மணிச்சந்திரா அவர்கள் தான் நமக்கு வீடியோ கால்ல காமிச்சிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா உலகநாயகனின் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டு எடுக்கப்பட்ட வெள்ளி விழா படம் ஆதிய பாடம். இந்த படத்திலயும் உலகநாயகன் ஸ்ரீதேவி மேடமோட நடிச்சிருக்காரு. இந்த ஆதிய பாடம் படம் வெள்ளி விழா தாண்டி 200 நாள் ஓடி இருக்கு. உலகநாயகனின் 59வது படம் நிறகுடம் அப்படிங்கிற வெள்ளி விழா படமும் 60வது படம் ஆதிய பாடம் அப்படிங்கிற மலையாள படமும் சேர்ந்து இதுவரை உலகநாயகனுக்கு வெள்ளி விழா படங்கள் 60ஆக இருக்கிறது. இந்த படங்களும் டைரக்டா வெள்ளி விழா ஒண்ண படங்கள். மீதி இருக்க அந்த 3 படம் உலகநாயகன் டப் பண்ண படங்கள். அதாவது பாத்தீங்கன்னா மன்மத லீலை தமிழ்ல 100 நாள் ஓடிச்சு. அந்த படம் டப் பண்ணி மன்மத லீலா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காதல் பரிசு தமிழ்நாட்டுல 100 நாள் கூட போவாம 90 நாள் எடுத்துட்டாங்க. ஆனா தெலுங்குல பாத்தீங்கன்னா கேடி அப்படின்னு ரிலீஸ் ஆகி அங்க வெள்ளி விழா ஓடி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் தமிழ்நாட்டுல 100 நாள் ஓடிச்சு. ஆனா அது போலீஸ் டைரி அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டு 185 நாளைக்கு மேல தாண்டி 190 நாள் தெலுங்குல அது வந்து வெள்ளி விழா ஓடி இருக்கு. ஃபைனலா உலகநாயகனுடைய டைரக்ட் வெள்ளி விழா படங்கள் 60. தாண்டி தமிழ்நாட்டுல மட்டும் ஓடாம டப் செய்யப்பட்ட மொழியிலும் வெள்ளி விழா ஒரே நாயகன் உலகநாயகன் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாம கூட நிறைய டப்பிங் படங்கள் பார்த்திருக்கோம். டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 நாள் ஓடும், 100 நாள் ஓடும். ஆனா டப்பிங்ல வேற எந்த நடிகர் படமாவது வெள்ளி விழா ஓடி இருக்கா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான். 1-2 படம் ஓடிக்கலாமே தவிர 5 படங்களுக்கு மேல வெள்ளி விழா கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அது உலகநாயகன் தான். அந்த மீதி இருக்க 5 படங்கள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் எர்ரா குலாப்லு, அதாவது சிகப்பு ரோஜாக்கள் படத்துடைய தெலுங்கு வெர்ஷன். இந்த படத்துடைய வெள்ளி விழா போஸ்டரையும் நம்ம ஜீவா கலைஞானி அவர்கள் தான் தேடி கண்டுபிடிச்சு அவருடைய புக்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா அப்பு ராஜா அப்படிங்கிறது நம்ம பபுர சகோதரர்களுடைய ஹிந்தி வெர்ஷன். அந்த படம் ஹிந்தியில வெள்ளி விழா ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் விசித்திர சகோதரர்களோ அப்படின்னு அதே படம் அபூர்வ சகோதரர்கள் தெலுங்குல டப்பிங் பண்ணப்பட்டு அந்த படமும் வெள்ளி விழா ஓடி இருக்கு. இந்த மாதிரி வெள்ளி விழா ஓடுனது இந்திய நடிகர்கள்னு சொல்ல முடியாது, உலக நடிகர்களுக்குமே யாருமே கிடையாதுன்னே சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உலகநாயகனின் இந்தியன் பாரதியடு ஹிந்துஸ்தானி அப்படின்னு இந்தியிலையும் தெலுங்குலையும் மொழிபெயர்க்கப்பட்டு 2 மொழியிலையுமே வெள்ளி விழா ஓடி இருக்கு. இதுல ஒரு படி மேல போய் ஹிந்துஸ்தானி 200 நாள் ஓடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி தன்னுடைய மொழியில மட்டும் இல்லாம டப்பிங் செய்யப்பட்ட மொழியிலையும் 5 வெள்ளி விழா படங்கள் கொடுத்த ஒரே நாயகன் உலகநாயகன் தான் அப்படின்னு நான் சொல்லிக் கொள்றதுல பெருமை அடைகிறேன். இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்முடைய ராமாஷாமாபம் வெள்ளி விழா ஓடி இருக்க வேண்டியது. பட் சில பல ரீசன்ஸ்னால அது நம்ம தியேட்டர்ல இருந்து எடுத்துட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தை பார்த்து கன்னட நடிகர்கள் சும்மா அலறி ஓடனதா சொல்லுவாங்க. பாமா சத்யபாமா அப்படிங்கிற அபய் சண்முகியோட தெலுங்கு வெர்ஷன் படமும் வெள்ளி விழா ஓடனதா சொல்றாங்க. ஆனா அது 180 நாள் ஓடின ப்ரூஃப் மட்டும் தான் நம்ம கிடைச்சிருக்கு. சோ அதெல்லாம் நம்ம வெள்ளி விழா லிஸ்ட்ல சேர்க்கல. இன்னும் 2 படங்கள் பெண்டிங்ல இருக்கு. சொல்ல போனா 5 படங்கள் பெண்டிங்ல இருக்கு. அதெல்லாம் வந்து வெள்ளி விழா ஓடனதா சொல்றாங்க. ஆனா எதுக்குமே நமக்கு ப்ரூஃப் இல்லாம நம்ம அதை வெள்ளி விழா லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. அதுல ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு பாத்தீங்கன்னா சதி லீலாவதி. சதி லீலாவதி எல்லாருமே வெள்ளி விழா லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் அது வெள்ளி விழா லிஸ்ட்ல போட்டிருக்காரு. ஒரு டைம் 214ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் நானும் விஷால் அவர்களும் பிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் டைரக்டா மீட் பண்ணும்போது நாங்க நிறைய கேள்விகள் கேட்டோம். ஏன்னா சதில்லாவதிக்கு வெளிவிழா போஸ்டர் இல்ல, அப்புறம் வெளிவிழா போஸ்டர் படம் ஓடலன்னு சொல்றாங்க, புன்னைக்கு முன்னாடி வெளிவிழா ஓடலன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க லிஸ்ட்ல போட்டுருந்தீங்களே அப்படின்னு நான் சொல்லும்போது நான் எடுத்த டேட்டா எல்லாமே ஒரிஜினல் தான், சதில்லாவது வெளிவிழா ஓடிச்சுதான், ஆனா போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அது ஆம்பூர் காஞ்சிபுரம் மாதிரி ஊர்கள்ல ஷிஃப்டிங்ல வந்து வெளிவிழா போச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அதுக்கான எந்த ப்ரூஃப்மே நமக்கு இல்லாம நம்ம அதை சேர்க்க முடியாது. அப்படியே ஆம்பூர்லயோ காஞ்சிபுரத்துலயும் ஷிஃப்டிங்ல ஓடினதா ஒரு சில பேர் சொல்றாங்க. அந்த போஸ்டரையும் எடுத்துட்டு வரேன்னாங்க. ஆனாலும் நம்ம ஷிஃப்டிங்ல ஓடின அந்த படத்தை லிஸ்ட்ல சேர்க்க வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படி நம்ம அந்த படத்தை லிஸ்ட்ல சேர்த்தாலோ தேவி காம்ப்ளெக்ஸ்ல அது வெளிவிழா போச்சு கண்டிப்பா நான் ப்ரூஃப் தரேன் அப்படின்னு தமிழ் பாய் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி கிடைச்சிச்சுன்னா வேணா அதை நம்ம லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். சோ அது வரைக்கும் அது 100 நாள் லிஸ்ட்ல தான் இருக்கு. அது வெளிவிழா படமா துரோகியை வந்து போட்டிருந்தாரு நம்ம பிலிம் நியூஸ் ஆனந்த். ஆனா அந்த படம் தெலுங்குல 100 நாளைக்கு மேல ஓடல அப்படின்ற விஷயத்த நம்ம ஜீவா கலைஞானி அவர்களும் ராஜபாரதி ராமு அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த படம் வெள்ளிவிழா ஓடல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது வெள்ளிவிழா ஓடின ப்ரூஃப் எதுலையுமே இல்லாதனால நாமளே அதை வெள்ளிவிழா லிஸ்ட்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். சோ துரோகி வெள்ளிவிழா லிஸ்ட்ல இருந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஆதிய பாடம், ஆசீர்வாதம், ஸ்ரீதேவி அப்படிங்கிற இந்த 3 மலையாள படமும் 200 நாளைக்கு மேல ஓடினதா தாமஸ் அப்படிங்கிறவர் கன்னியாகுமரியில இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. அவருடைய நண்பர்கள் சில பேர் எனக்கு போன் பண்ணி அந்த படம் கோட்டயம்ல வெளிவிழா போச்சு 200 நாள் போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்ல.
நம்ம மலையாளத்தை சேர்ந்த நம்ம பாலக்காட்டை சேர்ந்த மணிச்சந்திரா அவர்கள்கிட்ட விசாரிக்கும் போது அவரும் அதே தான் சொன்னாரு. ப்ரூஃப் இன்னும் கிடைக்கல, அந்த படம் 120 நாள் 100 நாள் போஸ்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு, ஆனா இன்னும் கைக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதிய படத்தோட வெள்ளி விழா போஸ்ட் கிடைச்ச மாதிரி அப்படி இன்கேஸ் ஃபியூச்சர்ல அந்த வெள்ளி விழா போஸ்டும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த படம் வெள்ளி விழா தான் நம்ம நம்பலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வெள்ளி விழா ஓடி இருக்காது அப்படிங்கறதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது இல்லாம மாட்டுவின் சத்தங்களே அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல கமல் சார் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. சட்டமின் கையிலோட ரீமேக் அந்த படம். அந்த படமும் வெள்ளி விழா ஒண்ணுதான் நிறைய பேர் சொல்றாங்க. அது இல்லாம உலகநாயகனின் கடைசியா வெள்ளி விழா ஓடின படம் அப்படின்னு டவுட்டா கொஸ்டின் மார்க் போட்டிருக்க படம் எதுன்னு பாத்தீங்கன்னா டைசி. இந்த டைசிங்கிறது படத்துல உலகநாயகன் பிவோட்டியல் ரோல்ல நடிச்சிருக்கு. அந்த படமும் 1 வருஷம் கிட்ட ஓடி இருக்கு வெள்ளி விழா தாண்டி அப்படின்னும் சில பேர் சொன்னாங்க. ஆனா எதுக்குமே நமக்கு ப்ரூஃப் இல்லாதனால டைசியும் 100 நாள் லிஸ்ட்ல தான் இருக்கு. இதெல்லாம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா உலகநாயகனின் வெள்ளி விழா படங்கள் 68ல இருந்து 70 வரைக்கும் வரும். சோ கடைசியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வர போறோம். அதாவது இதுவரை, அதாவது இப்ப வரைக்கும் இப்படிதான் நம்ம பேசி அதை எடிட் பண்ணி வச்சா அந்த நேரம் பார்த்து ஒரு படம் ஆதிய படம் வெள்ளி விழா வந்திருக்கும். சோ இந்த நிமிஷம் வரைக்கும் உலகநாயகனின் வெள்ளி விழா படங்கள் மொத்தம் 65. அதுல டைரக்ட் வெள்ளி விழா படங்கள் 60, டப்டு படங்களையும் சேர்த்தா 65 வெள்ளி விழா படங்கள். இது இப்ப இருக்க லிஸ்ட் தான். இது இன்னும் ஆட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 65 வெள்ளி விழா கொடுத்த நாயகன் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது நான் அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன். இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட், உலக சாதனை, கின்ன சாதனை, என்ன வேணா சொல்லிக்கலாம். வெள்ளி விழா நாயகன் ஒரே நாயகன், அது நம் உலக நாயகன் தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எப்படி இந்த வெள்ளி விழா லிஸ்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணோமோ அதே மாதிரி 100 நாள் படங்கள் லிஸ்ட்டையும் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். இந்த 100 நாள் படங்கள் பாத்தீங்கன்னா 104 படங்களுக்கு மேல நமக்கு வருது. டப்பிங் படங்களை சேர்க்காம. அப்படி டப்பிங் படங்களை சேர்த்தா கிட்டத்தட்ட 150 இருந்து 160 படம் வரும் போல இருக்கு. சோ அதுவே ஒரு அதிர்ச்சியான வீடியோவா இருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோவை வெகு விரைவில் நான் ரிலீஸ் பண்றேன். சோ உலகநாயகனின் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சியில வெள்ளி விழா நாயகன் ஒரே நாயகன் நம் உலக நாயகன் அப்படி என்று கூறி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.